மேற்குலக நாடுகள் தொடர்ச்சியாக இந்தியாவை டார்கெட் பண்ணதை அடுத்து இந்தியா ஒரு புதிய யுக்தியை கையாண்டிருக்கு. இந்தியாவுக்கு எதிரான சதிவலையை முறியெடுப்பதற்காக சீனாவோட கை கோரிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இப்போ எந்த டேட்டாவின் அடிப்படையில் ராகுல் காந்தி பேசிட்டு இருந்தாரோ அவரே சாரி ஒரு தப்பு நடந்து போச்சு, ஐ எம் சோ சாரி, நான் டெலீட் பண்ண ட்வீட் அப்படிங்கிறாரு. அப்போ இத்தனை நாட்களாக இந்தியாவில் ஒரு பெரும் குழப்பத்தை விளைவித்த ராகுல் காந்தி இதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்பாரா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்காரா, அந்த பக்கம் சுதர்ஷன் ரெட்டி என்பவரை இண்டி கூட்டணி த சோகால்ட் இண்டி கூட்டணியுடைய வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. இவர் அனைவருக்கும் வணக்கம். ஓரணியில் வெஸ்ட், அதாவது மேற்குலகம் ஓரணியில இப்போது ஏஷியன் பவர்ஸ்க்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. என்றைக்குமே தேர் வில் பி அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பது நியூட்டனுடைய விதி இல்லையா? ஸோ ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன், ஈக்குவலான ரியாக்ஷன். ஓரணியில் ஈஸ்ட், கிழக்கில் அனைத்து நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றாக சேர்ந்து கொண்டிருக்கு இந்த வெஸ்டர்ன் டாமினன்ஸ்க்கு எதிராக. அப்படிதான் இன்னைக்கு நீண்ட நாட்களாக எலியும் பூனையுமாக இருந்த இந்தியாவும் சீனாவும் ரொம்ப நீண்ட நெடிய பைலாட்ரல் டாக்ஸ் நடத்தியிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு கல்வான் கிளாஷ்க்கு அப்புறமா இப்போதுதான் இந்தியா சீனா உறவு கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டுக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் செய்ததுல எத்தனையோ சாதனைகள் இருக்கு அப்படின்னு அவர் பெருமை பீத்திக்கிறாரு. அதெல்லாம் சாதனையோ இல்லையோ, அவர் செய்த மிக முக்கியமான சாதனை யாராலையுமே சாதிக்க முடியாத அவர் சாதிச்சு காட்டியிருக்காரு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை குறைச்சிருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? இதுக்கு வேணா அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாமே தவிர, அவர் சொன்ன மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்திட்டேன்னு புருடா விட்டார்ல, அதுக்கெல்லாம் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்க முடியாது. தொடர்ச்சியாக நீங்க வச்சதான் சட்டம். அமெரிக்காவுக்கு எதிராக யாரும் பேசி விடக்கூடாது. அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நாடுகள், இந்த நாட்டோன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதில் 4 அல்லக்கைகள் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த அல்லக்கைகள் வச்சுக்க நீங்களா ஒன்னா உங்களுடைய டாமினன்ஸை இந்த உலகத்தில் எக்ஸர்ட் பண்ணுவீங்க. அதற்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸே இல்லாமல் இருக்குன்னு நினைச்சீங்களா? அப்படி கிடையாது. அதற்கு கவுண்டர் பேலன்ஸ் கொடுக்கும் விதமாக தான் சைனா என்ன பண்ணியிருக்கு. சைனாக்கு நீங்க எடு விதிக்கிறீங்க, இந்தியாவுக்கு 50% டேரிஃப் விதிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய எடு முடிவதற்குள் சைனா இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண வேண்டும் என்று அவங்களே தானாக முன் வந்திருக்காங்க என்பது இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் மூவ். சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து NSA அஜித் தோவலோட நிறைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதை தவிர நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, அவரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இது குறித்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஹைலைட்டட் தட் அவர் ரிலேஷன்ஸ் ஆர் பெஸ்ட் கைடட் பை 3 mutuals: mutual respect, mutual sensitivity and mutual interest. As we seek to move ahead from a difficult period in our ties, it needs a candid, a constructive approach from both sides. ரெண்டு தரப்பும் ரெஸ்பெக்ட் இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய உறவு இவ்வளவு நல்லா இருந்தது கிடையாது. இனி நம்மளுடைய உறவை மேம்படுத்தி ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். அதனால மியூச்சுவலா நமக்கு தேவையானவற்றை மியூச்சுவல் இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில் ரெண்டு பக்கமும் நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னதோட had a productive conversation on our economic and trade issues, pilgrimages, people to people contacts, river data sharing, border trade, connectivity and bilateral exchanges. Also exchanged views on global and regional issues. Confident that our discussions today would contribute to build a stable, cooperative and forward-looking relationship between India and China. Economic and trade issues பற்றி பேசியிருக்கோம் என்று சொல்லியிருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள். நிச்சயமாகவே இந்த US டேரிஃப் பற்றி பேசியிருப்பாங்க. ரெண்டாவது பில்கிரிமேஜ். உங்களுக்கே தெரியும், இந்த ஒரு சில யாத்திரைகள் இந்தியாவிலேருந்து சீனாக்குள்ள அந்த சீன பகுதிக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்க நம்முடைய யாத்ரிகர்கள். ஸோ அவர்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பு, சேஃப்டி, எப்படி போக்குவரத்து அனைத்துமே பேசியிருப்பாங்க. அதை தவிர பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட், ரிவர்ஸ் பற்றி அண்ட் இந்த பார்டர் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதற்கான ஒரு அறிகுறி என்றால், ஒட்டுமொத்தமாக இந்தியா சீனா உறவில் சுமூகமான ஒரு உறவு ஏற்பட்டு நம்ம பர்மனெண்ட்டாக சீனாவோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோமா என்றால் கிடையாதுங்க. போன வீடியோவில் கூட நமக்கு ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தார் நம்ம வீடியோவில். அதில் படம் எடுக்கும் பாம்பை கூட நம்பு, ஆனால் சிரிக்கும் சீனாவே நம்பாதே என்று கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் என்பது, இந்தியா சீனா இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்பது தற்காலிகமாக ஒரு கவுண்டர் பேலன்ஸ் கொடுப்பதற்காக மட்டும்தான். அவங்க ரஷ்யாவை ஐசோலேட் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதெல்லாம் தோத்து போயிட்டாங்க. சைனாவை ஐசோலேட் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதெல்லாம் தோத்து போயிட்டாங்க. இப்போ இந்தியாவை ஐசோலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா மேல டாரிஃப் போட்டு பாகிஸ்தானோட கை கோர்த்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. அப்போ நேச்சுரல் அலையா இங்க யார் இருக்கா? நம்ம இங்க சைனாவோட ஒரு தற்காலிகமான ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு உடன்படிக்கை எட்டினால் மட்டுமே இதற்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸ் அவனால் பண்ண முடியும். இல்லைன்னா குட்ட குனிய முடியாது இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம சீனாவிடம் அடிபணிந்து விட்டோமா என்றால் கிடையாதுங்க. சீனா என்ன கேட்பான்? அருணாச்சல் பிரதேஷ் என்னோடதுமா கொடுத்துருவோமா, சிக்கிம் என்னோடதுமா கொடுத்துருவோமா, லடாக் எங்களோடதுமா கொடுத்துருவோமா. சீனா வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன்ஸ் பவர். அவன் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், அதில் ஒரு நாட்டு கூட இந்த பார்டர் டிஸ்பியூட் இல்லாமல் இல்லை. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நெய்பரிங் கண்ட்ரியோடையும் பார்டர் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய ஒரு நாடு சீனா. இந்தியாவில் பல பகுதியை கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அப்படி கொடுத்துருவோம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய இறையாண்மை,
சாவரனிட்டி ஆஃப் த நேஷன் அது ரொம்ப முக்கியம். இந்த உறவு எந்த அளவுக்கு வந்து நின்றுருக்குன்னா, சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் சொல்றாரு, பீஜிங்க்கு மோடி வருவது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிடுகிறார். சைனாவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்ல கலந்துக்க போறார் என்று அஜித் தோவல் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதினை சந்திச்ச போதே சொல்லிட்டாரு. இப்ப மீண்டும் ஒரு முறை அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பாரத பிரதமர் அவர்கள் SCO மீட்டிங்காக சைனா போக போறாரு என்பது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது இல்லையா இப்போ ரீசெண்டா, அதுக்கு முன்னாடியே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல SCO மீட்டிங் நடந்தது. அதற்கு பாரத பிரதமர் போகவில்லை, இந்தியாவுடைய சார்பாக இந்தியாவுடைய வாத்தி ஜெய்சங்கர் கலந்துக்கிட்டாரு. அங்க போய் பாகிஸ்தான் சாயில்லையே பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு தக்லைஃப் மொமெண்ட் சம்பவம் செஞ்சுட்டு வந்தாரு. இந்த முறை பாரத பிரதமர் நேரடியாக SCOல கலந்துக்க போறாரு. மோஸ்ட்லி they will appeal to all Asian nations. ஏஷியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கண்ட்ரீஸ் கிட்டையுமே we have to come together. இது நம்மளுடைய ஒற்றுமைக்கான காலம். வெஸ்டர்ன் பவர்ஸ் இத்தனை ஆண்டுகளாக நம்மளை அவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளை ஒன்று சேராம பார்த்துக்கிட்டாங்க, தனித்தனியாக பிரித்து வச்சு சாங்ஷன்ஸ் அங்கே போட்டாங்க, இவங்களோட நட்பு பாராட்டி இவங்களை அவங்களுக்கு எதிராக தூண்டி விட்டாங்க, இன்னும் நிறையா செய்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் பல நாடுகளில் அங்கேயே நீங்கள் வந்து ஆட்சி மாற்றத்துக்காக வித்துட்டு போவாங்க. CIA இங்கே வரும், இந்த ஆட்சியாளர் சரியில்லை, அந்த ஆட்சியாளரை கொண்டு வா என்று இங்க மிலிட்டரி கூவெல்லாம் செஞ்சிருக்காங்க CIA. இப்ப மட்டும் நாம் ஒன்றாக சேராவிட்டால் இன்னுமே இந்த வெஸ்டர்ன் டாமினன்ஸை ஒழிக்க முடியாது. தெற்காசிய நாடுகளில் ஒன்றான பூட்டான், அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியா பத்தி என்ன தெரியுமா சொன்னாரு, இப்போ உலகத்துல இந்த குளோபல் சவுத் இருக்கு இல்லையா, இந்த குளோபல் சவுத்தோட லீடராக பாரத பிரதமரை இந்த குளோபல் சவுத் பார்க்கிறது. மோடி அவர்களால் மட்டுமே, மோடி பிளஸ் இந்தியாவால் மட்டுமே வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம்ஸை இப்போ சால்வ் பண்ண முடியும் என்று நான் சொல்லலைங்க, நான் சொன்னா நம்மளை சங்கின்றுவாங்க. பூட்டானோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இப்படி குளோபல் சவுத்ல பல நாடுகள் மோடி அவர்களை குளோபல் சவுத்தோட லீடராக பார்க்கிறாங்க. இதற்கு இன்னொரு உதாரணம் தான் G20 மாநாடு இந்தியாவில் நடந்தபோது ஆப்பிரிக்கன் யூனியன், ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கன் யூனியனுமே இந்தியா G20ல சேர்த்தது. இதற்கு ஆப்பிரிக்கன் யூனியனுடைய பிரசிடென்ட் we will be forever indebted to you, நாங்கள் உங்களுக்கு எப்போதுமே நன்றி கடன் பட்டிருப்போம் என்று மோடியை பார்த்து சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ குளோபல் சவுத்னு மட்டும் இல்லைங்க, பல குளோபல் சூப்பர் பவர்ஸ் நரேந்திர மோடிகளை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு பாருங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய அதிபர் புதினும் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்பும் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டு ரஷ்யா திரும்பிய ரஷ்ய அதிபர் அவர் மீட்டிங் முடிச்ச வந்த கையோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கூப்பிட்டு அலாஸ்கா மீட்டிங்ல என்ன நடந்தது என்பதை பிரீஃபிங் கொடுக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லீடராக மோடி அவர்கள் இப்போ இருக்கிறாரு. புதினுக்கு அமெரிக்காவோட என்ன நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் அவர் சொல்கிறார் என்றால் மோடி அவர்களை அந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரு. ஒன்று மாறாக அந்த பக்கம் பாருங்க, டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளோதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், சண்டைலாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எப்போ உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு, அவரை வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அவர் பேசிட்டே இருக்கும்போது அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா அதனுடைய அதிபர் ட்ரம்ப் எப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு பஃபூனா கிளவுனா மாறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நேற்றுக்கு தான் பாரத பிரதமர் ரஷ்ய அதிபர் புதின் என்னுடன் தொலைபேசியில் உரையாடினார் என்பதை ட்வீட்டாக பதிவிட்டிருந்தாரு. அப்படியே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா சைனா இடையில இந்த பைலேட்டரல் டாக்ஸ் முடிஞ்ச கையோட ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யா போக போறார் என்பது உறுதியாகிவிட்டது. இன்னைக்கு நைட்டே அவர் கிளம்புறார் ரஷ்யா. போன வாரம் தான் ரஷ்யாவிலிருந்து அஜித் தோவல் அவர்கள் நாடு திரும்பினார். இங்க இருந்து போய் அஜித் தோவல் அவர்கள் புதினை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பினாரு. இப்போ ஜெய்சங்கர் போய் புதினோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. புதின் ஒரு சில நாட்கள்ல இந்தியாவுக்கு வரப்போறாரு, அதுவும் கன்ஃபார்ம் நியூஸ் தான். புதின் இந்தியாவுக்கு வரப்போறாரா? இந்தியாவுக்கு வரக்கூடிய புதின் இந்தியாவில் மோடியும் புதினும் சேர்ந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்க்கு சைனாவுக்கு போறாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள், இந்தியா சைனா ரஷ்யா ட்ரையாங்கிள், இந்த ஒரு ரிலேஷன் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சுமூகமாக ஆகிட்டு இருக்கு. ஓரணியில் ஈஸ்ட் என்று நான் சொன்னேன் இல்லையா, அது இப்போ நினைவிட்டு இருக்கா, அது நடந்துகிட்டு இருக்கா. இதை கண்டிப்பாக வெஸ்டர்ன் சூப்பர் பவர்ஸ் விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்படி பிரிட்டிஷ்காரங்க பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபட்டாங்களோ இவங்களும் இந்த ஏஷியன் பவர்ஸ்லாம் பிரிஞ்சு இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க, தவிர ஒன்றாக இணையணும் என்று ஆசைப்படவே மாட்டாங்க. கண்டிப்பாக வயிற்றுல புளிய கலக்க ஆரம்பிச்சிருக்கும் இப்போ அவங்களுக்கு. ஆனால் திஸ் இன்னவிட்டபிள், இது காலத்தின் கட்டாயம். இன்னும் போக போக இந்தியா சீனா இடையில பார்டர் டிஸ்பியூட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். இந்தியாவுக்கு வந்த சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு, த டான்ஸ் ஆஃப் எலஃபென்ட் அண்ட் த டிராகன் என்று குறிப்பிட்டாரு. எலஃபென்ட் என்றால் இந்தியா, டிராகன் என்றால் சைனா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து த டான்ஸ் ஆஃப் எலஃபென்ட் அண்ட் டிராகன் என்று குறிப்பிட்டாரு. ஸோ சுமூகமான உறவு ஆரம்பித்து விட்டது. கொஞ்ச நாட்களாக தடைப்பட்டிருந்த வர்த்தகம், இந்த ரேர் எர்த் மினரல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், இது போன்ற ட்ரேட்லாம் சைனா பிளஸ் இந்தியாவுக்கு இடையில சுமூகமாக இனி தொடங்கும் என்றும் அறிவிச்சிருக்காங்க. அப்படியே இந்திய தேசிய செய்திகளுக்கு வருவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்காரா, அந்த பக்கம் சுதர்ஷன் ரெட்டி என்பவரை இண்டி கூட்டணி, த சோ கால்ட் இண்டி கூட்டணியுடைய
வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. இவர் முன்னாள் நீதிபதி. அவர் நீதிபதியாக இருந்தபோது என்ன செய்திருக்காருன்னு பாருங்க. போபால் கேஸ் டிராஜடி, ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் நடந்த மிகப்பெரிய கேஸ் டிராஜடி, அந்த கேஸை நான் ரீஓபன் பண்ண மாட்டேன் என்று சொன்னது இதே சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் தான். ஸோ எதற்காக காங்கிரஸ் கட்சி அவரை பரிந்துரைச்சிருக்காங்க என்று புரிய வருகிறதா? ஒரு கைமாறு தான். ஏன்னா போபால் கேஸ் டிராஜடியில அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க இந்தியாவில். அதை செய்த குற்றவாளி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான். இது எல்லாத்துக்கும் வழிவகை செய்தது யார் என்று உலகத்துக்கே தெரியும். அந்த கேஸை ரீஓபன் பண்ண மாட்டேன், ஏன்னா பண்ண மாட்டிப்பாங்கல்ல. ஸோ அதற்கு கைமாறு செய்ய வேண்டும் காங்கிரஸ் கட்சி. இது போன்ற ஒரு கைமாறாக வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ தோல்வியை தழுவ போகும் சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் ஞானேஷ்குமார் அவர்கள், இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி, அவங்களோட பொண்ணு பையன் அந்த பதவியில் இருக்காரு, இந்த பதவியில் இருக்காங்க என்றெல்லாம் குற்றம் சாட்டக்கூடிய காங்கிரஸ் கட்சி பிளஸ் அதர்ஸ், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தபோது MS கில் என்ற ஒரு ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ராஜ்யசபா மெம்பர் ஆக்கி மினிஸ்டர் ஆக்குனாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அப்போ அது என்ன கணக்கில் வரும்? ஒவ்வொரு முறையும் நிறைய பேர், நீங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எடுத்து பாருங்க, அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துருவாங்க, சேர்ந்து MLA MP ஆயிருவாங்க, இல்ல மினிஸ்டர் ஆயிருவாங்க. இதெல்லாம் என்ன கணக்குல வரும்? அதை தவிர இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாம் ஷெல் விழுந்திருக்கு இந்தியாவின் மேல. அது என்னன்னா, ராகுல் காந்தி இத்தனை நாட்களாக ஒரு டேட்டாவின் அடிப்படையில் மகாராஷ்டிராவில் இவ்வளோ வாக்காளர்கள் சேர்ந்துட்டாங்க என்று சொல்லிட்டு, அது எந்த டேட்டா தெரியுமா? CSDS என்ற அமைப்போட டேட்டா தான் இது. The Center for Study of Developing Societies என்ற இந்த அமைப்புக்கு யார் ஃபண்ட் பண்றான்னு பார்த்தா ஃபோர்டு ஃபவுண்டேஷன். ஃபோர்டு ஃபவுண்டேஷன் யார் தெரியுமா? ஃபோர்டு ஃபவுண்டேஷன் இஸ் a part of டீப் ஸ்டேட் நெட்வொர்க். இந்தியாவை அழிக்க துடிக்கக்கூடிய டீப் ஸ்டேட்ல ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஃபோர்டு ஃபவுண்டேஷன் பல ஃபாரின் நிறுவனங்கள் CSDSக்கு ஃபண்ட் பண்றாங்க. இந்த CSDS ராகுல் காந்திக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அந்த CSDS இன்னைக்கு என்ன மறுத்திருக்காங்க தெரியுமா? I sincerely apologize for the tweets posted regarding Maharashtra elections. Errors occurred while comparing data of 2024 Lok Sabha and 2024 Assembly. The data in a row was misread by our data team. The tweet has been removed. I had no intentions of dispersing any form of misinformation. இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் ராம்டெக் அப்படிங்கிற ஒரு அசம்பிளி, அது தவிர தேவலாலி அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி, இதெல்லாம் பாருங்க, பாராளுமன்ற தேர்தல் அப்ப எவ்வளவு ஓட்டர்ஸ் இருந்தாங்க, சட்டமன்ற தேர்தல் அப்ப எவ்வளவு ஓட்டர்ஸ் இருந்தாங்க, அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஏதோ பண்ணிருக்கு, இவ்வளவு வாக்காளர்கள் ஆட் ஆயிருக்காங்க, இதான் டிக்ரீஸ் ஆயிருக்காங்க என்றெல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு. இதைத்தான் ஒரு ஆதாரமாக ராகுல் காந்தி கொண்டு வந்து பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ எந்த டேட்டாவின் அடிப்படையில் ராகுல் காந்தி பேசிட்டு இருந்தாரோ அவரே சாரி, ஒரு தப்பு நடந்து போச்சு, ஐ எம் சோ சாரி, நான் டெலீட் பண்ண ட்வீட் அப்படிங்கிறாரு. அப்போ இத்தனை நாட்களாக இந்தியாவில் ஒரு பெரும் குழப்பத்தை விளைவித்த ராகுல் காந்தி இதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்பாரா? ஆல்ரெடி எப்படி OCCRP நிறுவனத்துக்கிட்ட இருந்து இவர் ஸ்கிரிப்ட் வாங்கி பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஜார்ஜ் சாரோஸ் ஃபண்ட் பண்ற OCCRP நிறுவனம் இவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு டீப் ஸ்டேட் அமைப்பான ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவங்கள்ட்ட இருந்து ஸ்கிரிப்ட் வாங்கி பேசிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் இவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்தா ஸ்கிரிப்ட் வாங்குவாங்களா? இந்தியாவில் ஒரு ஸ்கிரிப்டே கிடைக்காதா? இதுக்கு முன்னாடி EVM தப்பு, ஹேக் பண்ணிட்டாங்க என்று சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்போ அந்த பொறி நமுத்து போச்சு, இல்லை என்பது அம்பலமாகிவிட்டது. எலெக்ஷன் கமிஷன் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணாங்க, வந்து ஹேக் பண்ணி காட்டுங்கன்ட்டு யாரும் போகல. இப்போ அப்படி எலெக்ஷன் கமிஷன் தப்புட்டீங்கல்ல, அப்போ EVM மேல நீங்க வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யா? அதற்கும் மன்னிப்பு கேட்கல. இப்போ எலெக்ஷன் கமிஷன் மேல வைத்த குற்றச்சாட்டும் பொய் என்று நிரூபணமாகிவிட்டது. ட்வீட் போட்டவனே டெலீட் பண்ணிட்டு ஓட்டான். இப்போ மன்னிப்பு கேட்பீங்களா? கேட்க மாட்டாங்க. ஸோ பதிவோடு இறுதியாக நாம் 2 வெவ்வேறு நியூஸை பார்த்தோம். அதை கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பார்ப்போம். இந்தியாவுடைய வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாத அமெரிக்கா எப்படியாவது வெளிநாடுகள்லேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்கணும் என்று முயற்சி, தனியாக டாரிஃப் போட்டு உள்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஃபோர்டு ஃபவுண்டேஷன் போடுற டீப் ஸ்டேட் நெட்வொர்க், அமெரிக்கன் நெட்வொர்க் மூலமாக ஒரு நிறுவனத்துக்கு ஃபண்ட் பண்ணி அவங்க மூலமாக ஸ்கிரிப்டை கொடுக்க வச்சு ராகுல் காந்தி என்பவரை பேச வைக்கிறாரு. அப்போ இவர் யாருடைய ஆயுதம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்களாகிய உங்களுடைய பெஸ்ட் ஜட்மெண்ட்கே விட்டுறேன். ராகுல் காந்தி பத்தி ரொம்ப விரிவாக எப்படி அவர் ஃபாரின் ஃபோர்ஸஸோட கைகோர்த்து செயல்படுகிறார் என்பதை பத்தி ஒரு டீடைலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், வந்தே மாதரம்.